முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தோண்ட தோண்ட மனிதர்கள் புதைக்கப்பட்ட எலும்பு உள்ளிட்ட எச்சங்கள். நெஞ்சை உறைய வைக்கும், கலங்க வைக்கும் தடயம். விசாரிக்க விசாரிக்க கிடைக்கப் பெறாத விடயம். யார் அந்த மனிதர்கள்? எப்போது யாரால் புதைக்கப்பட்டார்கள்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அதிர வைக்கும் அறிக்கை. இலங்கையில் அடிப்படை வசதி தேவை பணிகளுக்காக முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் குழிகளை தோண்டி கொண்டிருந்த போது மனித எலும்புக்கூடுகள் அதில் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் உலக அளவில் பல கேள்விகளை எழுப்பியது. இதுவரை 56 மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் 21 மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பல விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இந்த புதைக்குழிகள் காலப்பகுதி தொடர்பான அறிக்கை ஒன்றை தொல்பொருள் அதிகாரிகள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2023 ஆண்டு ஜூன் மாதம் 29 கொக்கு தொடுவாய் பகுதியில் குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக குழிகளை தோண்டிக் கொண்டிருந்த போது கண்டெடுக்கப்பட்ட மனித புதைக்குழி, அதற்குள் மனித எச்சங்கள், பெண்களின் ஆடைகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டிருந்த நிலையில் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஜூலை மாதம் 6 அகழ்வு பணி தொடங்கியது. அந்த பணியின் முடிவில் 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் மனித புதைக்குழி 1994 ஆண்டுக்கு முற்படாததும் 1996 ஆண்டுக்கு பிற்படாததுமான காலப்பகுதியை கொண்டிருக்கலாம் என அந்த அகழ்வு பணி குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் KV நிரஞ்சன் தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அகழ்வு பணியின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அந்த மனித குழிகளுக்குள் இனிப்பு பண்டங்களின் கடதாசிகள், துப்பாக்கி தோட்டாக்கள், ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களின் அடிப்படையிலேயே அந்த கால பகுதிகள் கணக்கிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு மீதான விசாரணைகள் வருகிற மார்ச் மாதம் 4 ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நீதிமன்ற முழு விசாரணைக்கு பிறகே அந்த மனித கூடுகள் யாருடையதாக இருக்கும் என்ற விடயம் தெரிய வரும்.